ஃப்ளிப்கார்ட்டில் நம்ம ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருப்போம். பட் வந்து 10 டேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் தான் வந்து சில ப்ராடக்ட் வந்து இருக்கும். பட் அந்த 10 டேஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டில் நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்து பிடிக்கல அப்படின்னா ரீஃபண்ட் ஆப்ஷன் வந்து காட்டாது நம்ம ரிட்டர்ன் அனுப்பும்போது. ஸோ நம்மளுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் எனக்கு ரீஃபண்ட் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். ரீஃபண்ட் வந்து எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நான் தெளிவாக டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாரெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்டாக கிடைக்கும். சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இப்போ ஒரு ப்ராடக்ட்டில் இருக்கேன். இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணதுக்கப்புறமா அந்த டெலிவரி பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ரிட்டன் ஆப்ஷன் காட்டும். இந்த ரிட்டன் ஆப்ஷன் வந்து பண்ணும்போது சில ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து 10 டேஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டு தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ரிட்டன் ஆப்ஷனில் ரீஃபண்ட் ஆப்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த 10 டேஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டவே நம்ம கிளிக் பண்ணி பார்த்தாலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரிசீவ்டு த கண்டிஷன்ஸ் ஃபார் ரிட்டர்னுக்கு பண்ணுறதுக்கு வந்து என்ன கண்டிஷன் அப்படின்னா, ரிசீவ்டு டேமேஜ்டு ப்ராடக்ட், உங்களுக்கு டேமேஜ் ப்ராடக்ட்டோ இல்லை டிஃபெக்டிவ் ப்ராடக்ட்டோ இல்லை ரிசீவ்டு ராங் ப்ராடக்ட்டோ அந்த மாதிரி வந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணிக்கலாம், ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். டிட் நாட் லைக் த ப்ராடக்ட் வந்து அவங்க வந்து அதாவது உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் எனக்கு அது பிடிக்கல அப்படின்னா அதுக்கெலாம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ண முடியாது. ஹவு டு பிளேஸ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட ஆர்டரில் போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்து ரிட்டர்ன் பண்ணுவீங்க. பட் அப்படி ரிட்டர்ன் வந்து பண்ணும்போது ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ரீஃபண்ட் ஆப்ஷனோ இல்லை எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷனோ எதுவுமே வந்து ஷோ ஆகாது. பட் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் தான். பட் ரீஃபண்ட் ஆப்ஷன் வந்து எப்படி நம்ம வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து வந்து பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நான் ஃப்ளிப்கார்ட்டில் இந்த ஃபேன் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டதுக்கப்புறமா எனக்கு டெலிவரி எல்லாமே வந்து காட்டிடுச்சு. நான் ரிட்டர்ன் ஆப்ஷன் வந்து பண்ணும்போது எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டை தான் வந்து காட்டுச்சு. இங்கே கேன்சல்டு இருக்குது, ஒரு 2 இது இருக்குது. அதில் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் தான், இது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் தான். ஸோ நான் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணேன், அப்புறம் வந்து கேன்சலும் பண்ணிட்டேன். அடுத்து வந்து திருப்பி வந்து இதுவும் வந்து அகைன் வந்து நான் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து ரீஃபண்ட் ஆப்ஷனே வந்து காட்டல, ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் வந்து காட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், ஆர்டர்ட், டெலிவர்டு, ரிட்டன் அப்ரூவ்டு, பிக்கப் அண்ட் ரீஃபண்ட். ஸோ ரீஃபண்டும் வந்து கிரெடிட் ஆகிடுச்சு எனக்கு. பார்த்தீங்களா, ரீஃபண்ட் அக்செப்டட் அப்படின்னு இந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்கினதுக்கப்புறமா எனக்கு வந்து ரீஃபண்ட் வந்து வந்துருச்சு. இங்கே பாருங்கள், நான் 2 டைம் வந்து கேன்சல் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நான் ஏன் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ரீஃபண்ட் மட்டும்தான் வந்து வேணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ரீஃபண்ட் வந்து கேட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரீஃபண்டுக்கு வந்து நம்ம என்ன ஸ்டெப் வந்து பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப ஈஸியான ஸ்டெப்புங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டு வந்து நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதை வந்து கேன்சல் பண்ணிவிடுங்க. இன்னொரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் வந்து 10 நாளைக்குள்ளே தான் வந்து நம்ம இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டோ இல்லை ரிட்டன் அந்த ரீஃபண்ட் வந்து வாங்குறதோ வந்து முடியும். 10 நாளைக்கு மேலே போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் 10 நாளைக்குள்ளே வந்து நீங்கள் வந்து வாங்குற மாதிரி பாருங்கள். ஸோ நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து கிளிக் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ணிட்டதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 1 ஹவர் கழித்து நான் சொல்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். சாரி, அதை நான் கட் பண்ணிட்டேன். கால்லே இருந்துக்கிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. ஸோ இப்போ நான் ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராடக்ட்லாம் வந்து சொல்லிவிட்டு 1 ப்ரெஸ் பண்ணுங்கள், 2 ப்ரெஸ் பண்ணுங்கள், 3 ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து எந்த ப்ராடக்ட் வந்து தேவைப்படுதோ, அது எந்த ப்ராடக்ட் வந்து நான் ரிட்டர்ன் பண்ணணுமோ அந்த ப்ராடக்ட்டுக்கு தான் வந்து நான் வந்து நம்பரை வந்து ப்ரெஸ் பண்ணணும். நீங்கள் எந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ரெக்வெஸ்ட் வந்து கொடுக்க போகிறீங்களோ அந்த நம்பரை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து சேஞ்ச் ஆகும் அந்த காலில் வந்து பேசும்போது. நான் வந்து ஆல்ரெடி வந்து ரிட்டனுக்கு வந்து ரீஃபண்டுக்கு வந்து ரெக்வெஸ்ட் வந்து கொடுத்துட்டேன். ஸோ அதனால் வந்து எனக்கு அந்த மாதிரி வந்து வருது. உங்களுக்கு வந்து டைரெக்டாகவே வந்து என்னென்னா, நீங்கள் அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து வேறு ஏதாவது கேள்வி வந்து கேட்க விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமர் கேரோட நிர்வாகி வந்து உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா 1 வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ 1 வந்து நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன். அடுத்து திருப்பி என்னென்னா, கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து 1 கேட்பாங்க. நான் அது திருப்பி வந்து 1 வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, எனக்கு கால் வருது, நான் கட் பண்ணிடுறேன்.
ஸோ அந்த மாதிரி திருப்பி வந்து ஒன்று ப்ரெஸ் பண்ணி வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே வித்தின் 10 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. கான்டாக்ட் பண்ணிட்டதுக்கப்புறமா நீங்கள் என்ன சொல்லணும்னா, உங்களுடைய பேர் வந்து கேட்பாங்க. ஆமாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கட்டுமான்னு கேட்பாங்க. ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதுக்கடுத்து வந்து உங்களுடைய என்கொயரி வந்து சொல்ல ஆரம்பிச்சிடலாம். என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் வந்து பிடிக்கல அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது டேரெக்டாக. இந்த ப்ராடக்ட் வந்து முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து பண்ணுங்கள். ரீஃபண்ட் வந்து வேணும், முடியாத பட்சத்துக்கு வந்து ரீஃபண்ட் வந்து வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து வாங்குங்க. ப்ராடக்ட் நல்லா இருந்து நல்லா ஒர்க் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ரிட்டன் வந்து வாங்காதீங்க. அது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஓகே, நான் வந்து ரீஃபண்ட் வந்து வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்கன்னா, நீங்கள் அந்த கால் வந்து வந்ததுக்கப்புறமா அட்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சொல்லுங்கள். இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு வந்து இந்த டேட்டில் வந்து ரிசீவ் ஆச்சுங்க. இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு சில கம்ப்ளைண்ட் வந்து இருக்குது. ஸோ நான் எதிர்பார்த்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்து வரல. ஸோ ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருக்கேன். ஸோ அதனால் வந்து எனக்கு ரீஃபண்ட் ஆப்ஷன் தான் வேணும். அதில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ எனக்கு வந்து ரீஃபண்ட் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ரீஃபண்ட் வந்து உடனே வந்து அப்ளை பண்ணிவிடுவாங்க. உங்களுடைய அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அவங்க அட்ரஸ் வந்து சொல்லுவாங்க. அந்த அட்ரஸ் தானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆமாம் அப்படின்ட்டு சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் வந்து கார்டு டீட்டெயில்ஸ்க்கு வந்து, அதாவது உங்களுடைய ஏடிஎம் கார்டுக்கு அந்த நம்பர் சொல்கிறீங்களா, அந்த நம்பருக்கு வந்து பணம் போட்டு விடவா, இல்லை வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ரீஃபண்ட் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. ஸோ பேங்க் அக்கௌண்ட்டுக்குனா பேங்க் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுங்கள். கார்டு டீட்டெயில்ஸ்னால் கார்டு டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். நான் வந்து பேங்க் அக்கௌண்ட்டுன்னு தான் சொன்னேன். ஓகே, பேங்க் அக்கௌண்ட் வந்து நான் ஆல்ரெடி வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ அதனால் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு இந்த நம்பர் தானா, கரெக்டானு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமாங்க மேம், இல்லை ஆமாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிடுவாங்க, ஓகேங்க சார், நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் செக் பண்ணிவிட்டு ரீஃபண்ட் ஆப்ஷனுக்கு வந்து நாங்கள் அப்ளை பண்ணிடுறோம். உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து கிடச்சிரும், நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களே வந்து நம்ம வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை. அதனால தான் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் ரெக்வெஸ்ட் கொடுத்துருந்தீங்கன்னா அதை வந்து கேன்சல் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் கேன்சல்னு இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி கேன்சல் வந்து பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு எனேபிள் ஆகும். நம்மளுக்கு எனேபிள் ஆகாது, அவங்களுக்கு எனேபிள் ஆகும். அவங்களே வருவாங்கன்னா ரீஃபண்டுக்கு வந்து அப்ளை பண்ணிடுவாங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கோ இல்லை ஏடிஎம் கார்டுக்கோ வந்து வந்துடும். அது எப்போ வரும் அப்படின்னா, ப்ராடக்ட்டை வந்து ரிட்டன் வாங்க வர்றாங்க பார்த்தீங்களா? ஸோ யார் வந்து உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணாங்களோ அவங்களே வந்து ரிட்டன் வந்து வாங்குறதுக்கு வருவாங்க, அவங்க கம்பெனிலேருந்து. சரிங்களா? அப்போ நீங்கள் வந்து ரிட்டன் வந்து எப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, சில பேர் வந்து கேட்பாங்க, அதையும் வந்து நான் சொல்லிடுறேன். இந்த டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். நம்மளுக்கு டெலிவரி ஆகும்போது நம்மளோட பேர், நம்மளுடைய அட்ரஸ்ஸு, அப்புறம் அந்த ப்ராடக்ட் டீட்டெயிலு, அந்த ப்ராடக்ட்டுக்கான உண்டான அமௌண்ட்டு எல்லாமே அந்த QR கோட்லேருந்து எல்லாமே வந்து ஒரு பேப்பரில் வந்து வச்சுருப்பாங்க. அதையும் வந்து ஒரு சில பேர் வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. அப்படி மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் வந்து ஒரி பண்ணிக்க வேண்டாம். அது வந்து தேவைப்படாது. ப்ராடக்ட்டை மட்டும் வந்து பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு சில ப்ராடக்ட்லாம் வந்து 6 குவாலிட்டி வந்து செக் பண்ணிட்டு தான் வந்து அனுப்புவாங்க. அஷ்யூர்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஐட்டம்லாம் வந்து மிஸ் ஆகாமல் தான் வரும். ஸோ அப்படி இருந்தாலும் மிஸ் ஆகி வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு இப்படி தாங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டா போதும். ஸோ அந்த ப்ராடக்ட்டை மட்டும் கொடுத்தா போதும். அந்த அட்டை பாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது ப்ராடக்ட் வரும்போது அட்டை பாக்ஸ் வச்சுருப்பாங்க, இல்லை பேப்பர் ஏதாவதுலாம் வந்து சுற்றி வைப்பாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இல்லை வாரண்டி கார்டு, ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாத்தையுமே வந்து வச்சுருங்க. அந்த பில்லு கூட வந்து நமக்கு தேவை கிடையாது. அட்டை பாக்ஸு, அந்த ப்ராடக்ட்டு, அது எல்லாமே வந்து தேவை. ஸோ அப்படியே வச்சு நம்ம வந்து ரிட்டர்ன் வந்து கொடுத்துடலாம். அவங்க வந்து சும்மா வந்து ஜஸ்ட் வந்து பார்ப்பாங்க. ஜஸ்ட் வந்து பார்த்துட்டு அப்படியே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அன்றைக்கி சாயந்தரமே வந்து உங்களுக்கு என்னென்னா, பிக்கப் வந்து அக்செப்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். கொஞ்சம் நேரத்திலே ஒரு ½ அன் ஹவருக்குள்ளேயே உங்களுக்கு ரீஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ ரீஃபண்டும் வந்து உங்களுக்கு உடனே வந்து வந்துடும். ஸோ இதுதான் டீட்டெயில்ஸு. இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா ஒன்ஸ் அகெயின் வந்து வீடியோ பாருங்கள். இல்லை அப்படின்னா திருப்பி டவுட் இருக்குது அப்படின்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும் ஆப்ஷன் தான் இருக்குது, ரீஃபண்ட் ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறீங்க அப்படின்னா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது வந்து இந்த மாதிரி பண்ணுறது தெரியாமல் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து சொல்லுங்கள். ஸோ இது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.